ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் நாம் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு டூல் அதாவது கல்ச்சுரல் மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம். நான் உங்களோட டீச்சர் விக்னேஷ். லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கண்ட்ரோல். நாம் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இன்செக்ட் பாப்புலேஷன்லேயே பார்த்துருப்போம். சம் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் இன்செக்டுடைய சர்வைபிலிட்டிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் லைக் டெம்பரேச்சர், மாய்ச்சர், இல்லை லைட், இதெல்லாம் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்டிமமான அவைலபிலிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் ஃபோர்ஸை இன்செக்ட்டுக்கு அன்ஃபேவரபுளாக சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் கண்ட்ரோல். இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் இன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்செக்டுடைய ப்ரிஃபரபிள் டெம்பரேச்சர் இல்லைன்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு இருக்குது. அதுக்குள்ளே தான் இன்செக்டுடைய சர்வைபிலிட்டி இருக்கும். இப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஆர் இன்க்ரீசிங் இட். ஸ்டோரேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சன் ட்ரையிங் பண்ணுவாங்க. இப்போ சன் ட்ரையிங் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கிரைனுடைய டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ரைஸ் பீபிள் டெட்ரிமெண்டலாக அஃபெக்ட் ஆகும். அடுத்தது ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரைஸ் சீட்ஸ் ஃபார் 52 to 54 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் வைக்கும்போது என்னென்னா ஒயிட் டீப் நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி தான் லோக்கஸ்ட் அண்ட் மொரிங்கா ஹேரி கேட்டர்பில்லர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளேமிங் இல்லைனா ஃப்ளேம் த்ரோவர்ஸ் யூஸ் பண்ணி அதோடைய மார்ச் ஆகிற ஸ்வாம்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டீமிங் யூசிங் த ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் சாயில். க்ரீன் ஹவுஸில் மெயின் ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் நெமட்டோட்ஸ். அப்போ சாயிலில் இருக்கிற நெமட்டோட்ஸ் எப்படி கில் பண்ணுவாங்க அப்படின்னா சாயிலில் டோட்டலாக ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறது மூலியமாக அதை கில் பண்ணுவாங்க. எப்படி ஹை டெம்பரேச்சர் இன்செக்ட்டுக்கு மோர்டாலிட்டிக்கு ரீசனாக இருக்கோ அதே மாதிரி தான் லோ டெம்பரேச்சர், ரெடியூசிங் த டெம்பரேச்சர் பிலோ த டெம்பரேச்சர் ப்ரிஃபரண்டம் பண்ணும்போது லைக் கோல்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் பொட்டேட்டோஸ் இல்லை கோல்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகும்போது, இப்போ கோல்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் பொட்டேட்டோலாம் போனோம் அப்படின்னா பொட்டேட்டோ டியூபர் மாத் சீட் பார்ன், அதனால அது அங்கே அஃபெக்ட் ஆகும். ஃப்ரூட் ஃப்ளைஸ்லாம் பார்த்தோம்னாலும் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போகும்போது அதனால சர்வை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா மாய்ச்சர் மேனிப்புலேஷன் பண்ணுறது மூலிமா இன்செக்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மாய்ஸுடைய அளவை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இன்செக்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரேஜ் கிரைன் பெஸ்ட்லாம் பார்த்தோம்னா மோர் தென் 10% மாய்ச்சர் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கிரைனில் சர்வைவ் ஆகும். ஸோ ரெடியூசிங் த மாய்ச்சர் கண்டென்ட் பிலோ 10% பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் பெஸ்ட் லைக் ரைஸ் பீபிளாக இருக்கட்டும் இல்லை பல்ஸ் பீட்லாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் டிட்ரிமெண்டலாக இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் இன் ரைஸ் ஃபீல்டு. இப்போ பிளான் ஹோப்பர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் பிளான் ஹோப்பர்லாம் பார்த்தோன்னா அதிகமாக டென்ஸ்டான ஏரியா இல்லைனா க்ளோசர் ஸ்பேசிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம போன கிளாஸஸில் பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் அதிகமான ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக வெட்டிங் அண்ட் ட்ரையிங் ரைஸ் ஃபீல்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியோட அளவு குறையும். ஸோ பை தட் we can control ரைஸ் ப்ரௌன் பிளான் ஹோப்பர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோன்னா லைட் மேனிப்புலேஷன் பண்ணுறது மூலிமா இன்செக்டை கண்ட்ரோல் பண்ண. பிஹேவியரல் ஓரியன்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமான திங்ஸ் தான் லைட். இப்போ லைட் காசஸ் மேட்டிங் ஃப்ரீக்வன்சி ரிடக்ஷன் இன் ரெட் ஹேரி கேட்டர்பில்லர். ரெட் ஹேரி கேட்டர்பில்லரில் மேட்டிங் டைமில் லைட் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய மேட்டிங் ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும். ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸில் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்தியன் மீல் மாத்துடைய ஃபெர்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஆல் த டயபாசிங் இன்செக்ட் பார்த்தோன்னா மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் டார்க்னஸ். இப்போது டார்க்கான ஏரியாவில் தான் அது டயபாஸுக்கு போகும். இப்போ அந்த இடத்துல நம்ம லைட்டை ப்ரொவைட் பண்ணும்போது அதோடைய டயபாஸ் டிஸ்டர்ப்ட் ஆகும். அதனால என்ன ஆகுனா மோஸ்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் அதனால சர்வைவ் பண்ணாமல் அது இறந்துடும். லைட்டை ட்ராப்பாக யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் அடல்ட்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸை நம்ம ட்ராப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி த ஃபோட்டோ பாசிட்டிவ் இன்செக்ட்ஸ்லாம் லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம பெஸ்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு இனிஷியல் இன்ஃபெஸ்டேஷனுக்கு, அதே மாதிரி சீசனில் எந்த டைமில் அது அக்கர் ஆகுது இல்லை பெஸ்ட்டுக்கு வெதருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இந்த லைட் ட்ராப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி இன் பெஸ்ட் சர்வே, ஈவன் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கூட ட்ராப்பிங் அண்ட் கில்லிங் மெக்கானிசத்துக்கு லைட் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இது மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும் அப்படின்னா தோராக்சிக் கேங்லியனில் இருக்கக்கூடிய சினாப்சிஸில் பிளாக் உண்டு பண்ணிடும். அதனால அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகிறதுல ஆல்டர்னேஷன் நடந்து அந்த நர்வ் செல்ஸ் பாதிக்கப்பட்டு தான் நர்வ் செல் டிசொல்யூஷன் ஆகும். இது மெயினாக பார்த்தோன்னா ரைஸ் பீபிள் ஸ்டோரேஜ் பெஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனும் சேம் எஃபெக்டை ரைஸ் பீபிள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ விசிபிள் லைட்லாம் பார்த்துக்கிட்டா அப்படின்னா எல்லோ கலர்லாம் யூஸ் பண்ணும்போது ஏபிட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பிளாக் கலர் அட்ராக்ட்ஸ் தான் அங்கோமிஸ் கிரைன் மாத்து. இதெல்லாம் மானிட்டரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் லைக் எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ்லாம்
இட் இஸ் யூஸ்டு டு கில் அல்லது ஸ்டெரிலைஸ் த இன்செக்ட்ஸ் இன் த ஸ்டோரேஜ் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட், யூஸ் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி. சர்டன் லவுட் நாய்ஸஸ் ப்ரொடியூஸ்டு பை பேர்ட்ஸ் கேரர் இல்லை அசிட்லின் எக்ஸ்ப்ளோடர்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேர்ட்ஸை வந்து ஃப்ரைட்டன் பண்ணும். அதே மாதிரி தான் ஃபயர் கிராக்கர்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு மேக் த லவுட் சவுண்ட் டு ஸ்கேட்டர் அவே ஸ்குரில்ஸாக இருக்கலாம், ஃபாக்ஸஸ், ரேட்ஸ், இந்த மாதிரி வந்து வெர்டிபிரேட் பெஸ்ட் எல்லாம் வந்து ரிப்பல் பண்ணுறதுக்கு சவுண்ட் எனர்ஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் தான் யூஸிங் த ஃபிசிக்கல் கண்ட்ரோல் டு மேனேஜ் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா மெக்கானிக்கல் கண்ட்ரோல். மெக்கானிக்கல் கண்ட்ரோலுடைய டெஃபினேஷன் பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் மேனுவல் லேபர் எய்தர் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பெஸ்ட். எய்தரை வந்து பெஸ்ட்டை வந்து டெஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கான பேரியர் உருவாக்குறதும் கூட மெக்கானிக்கல் கண்ட்ரோல் தான். இப்போ மெக்கானிக்கல் கண்ட்ரோல்னால வந்து டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் பெஸ்ட்டை வந்து கில் பண்ணலாம், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இல்லைனா வந்து மேனுவல் லேபர்ஸ்னால. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மேனுவல் லேபர்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பை மேனுவல் லேபர் ஹேண்ட் பிக்கிங், லைக் மாசா இருக்கிற லார்வாஸ் லைக் ரெட் ஹேரி கேட்டர்பில்லர், அமெரிக்கன் பவுலாமெல்லாம் மாசா வந்து இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஹேண்ட் பிக்கிங் தான் வந்து ஒரு கரெக்டான பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூலாக இருக்கும். அதே மாதிரி தான் சில பெஸ்ட் லைக் ஸ்போடாப்டரா அண்ட் ரெட் ஹேரி கேட்டர்பில்லர்லாம் பார்த்தோம்னா எக் மாசஸ் இருக்கும். அந்த எக் மாசஸை கலெக்ட் பண்ணுறது மூலிமா அந்த பெஸ்ட்டோடைய ஸ்ப்ரெட்டிங்கை வந்து நம்ம தடுக்கலாம் வித்தவுட் யூசிங் எனி பெஸ்டிசைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா ரைனோசரஸ் பீட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோல்குள்ளே இருக்கும்போது அந்த ஹோலில் இருக்கிற ரைனோசரஸ் பீட்டில் வந்து ஹூக் பண்ணி எடுக்கணும் மெக்கானிக்கலாக. அடுத்தது ஹவுஸ் ஹோல்ட் பேஸ்ட் லைக் இப்போ கிளாத் மாத்துக்கு வந்து ப்ரஷிங் பண்ணி வந்து உலன் ஃபேப்ரிக்ஸ்லேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெயினை வந்து தலையிலேருந்து ஃபோம் பண்ணி எடுக்கிறது, பெட் பக்ஸ் அண்ட் லைஸை வந்து க்ரஷ் பண்ணுறது. என்னது மூட்டை பச்சைக்குள்ளும் நவீன மிஷின் என்ன சொல்லி வித்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மஸ்கிட்டோஸை ஸ்வாட் பண்ணுறது, ஷீவிங் பண்ணி ரெட் ஃப்ளோர் பீட்டில் வந்து சலிக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா ஷேக்கிங் ஆஃப் பிளான்ஸ். இப்போ ஒயிட் கிரப்போடைய அடல்ட்லாம் பார்த்தோன்னா நீம் அண்ட் பேர் பிளான்ல ப்ரீடிங் வந்து பண்ணோம். அந்த டைமில் நம்ம ஷேக் பண்ணுறது மூலிமா பிளான்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணலாம். அதே மாதிரி கேஷ்வாமின் ரைஸில் பார்த்தோம்னாலும் ஷேக் பண்ணுறது மூலிமா அது டிஸ்லோகேட் ஆகி கீழே விழும்போது அதை கலெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பை மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், மேனுவலாக இல்லாமல் யூசிங் த மெஷின் பவர். இப்போ என்டலோட்டர் அப்படிங்கிற மெஷின் வந்து சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ், அதாவது மைய நோக்கு விசை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு மெஷின். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர்டு கிரைன்ஸை வந்து போட்டு அது சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு த சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ் ஆல் த ஸ்டோரேஜ் பெஸ்ட்ஸ் ஆர் அட்ராக்டட் அண்ட் கில்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஹாப்பர் டோசர். ஹாப்பர் டோசர் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கஸ் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்து அக்ராஸ் த ஃபீல்டு வந்து ஒரு டோசர் மாதிரி மெக்கானிசத்தை வச்சுட்டு அக்ராஸ் த ஃபீல்டு வந்து போவாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹாப்பர் டோசர்லேயே இருக்கக்கூடிய இன்பில்டு கெமிக்கல் அந்த லோக்கஸ்ட் வந்து ட்ராப் ஆகி அது வந்து இறந்துடும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா டிலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ். இட் கில்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சாயில் பார்ன் இன்செக்ட்ஸ், பியூபாஸ் ஆஃப் மெனி இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கு டிலேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா மெக்கானிக்கல் ட்ராப்ஸ் லைக் ரேட் ட்ராப்ஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ் லைக் பாக்ஸ் ட்ராப்பாக இருக்கலாம், பேக் பிரேக் ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை ஒண்டர் ட்ராப்பாக இருக்கலாம், இல்லை தஞ்சாவூர் பவு ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ட்ராப்பெல்லாம் யூஸ் பண்ணி ரேட்டை வந்து கேட்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் எக்ஸ்க்ளூஷன். மெக்கானிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா மெக்கானிக்கல் எக்ஸ்க்ளூஷன், அதாவது மெக்கானிக்கல் பேரியர்ஸ் ப்ரிவென்ட் அக்சஸ் ஆஃப் பெஸ்ட் டு த ஹோஸ்ட். பெஸ்ட்டுடைய அக்சசபிலிட்டியை மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸை வச்சு நம்ம தடுக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேண்டிங் வித் கிரீஸ் ஆர் பாலித்தீன் ஷீட்ஸ் டு கண்ட்ரோல் மேங்கோ மீலிபக்ஸ். மேங்கோ மீலிபக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக் லேயிங் சாயில் தான் பண்ணும். அது மேலே எமர்ஜ் ஆகி அதோடைய நிம்பு வந்து மேலே பிளான்ட் மேலே கிளைம்ப் ஆகணும். ஆனால் நம்ம வந்து பேண்டிங் யூஸ் பண்ணி க்ரீஸோ இல்லை பாலித்தீன் ஷீட்டையோ வந்து அது ஸ்டெம்மில் வந்து நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மீலிபக்ஸ் கிராவலர்ஸ்னால மேலே ஏற முடியாது. அதே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிங். கவரிங் த ஃப்ரூட்ஸ் வித் பெர்ஃபரேட்டட் பாலி பேக்ஸ் டு கண்ட்ரோல் த பொமக்ரானேட் ஃப்ரூட் போரர். நம்ம ஃப்ரூட்ஸை வந்து பெர்ஃபரேட்டட் பாலி பேக்ஸை வச்சு கவர் பண்ணுறதுனால ஃப்ரூட் போரோட டேமேஜ்லேருந்து தப்பிக்கலாம். இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த ஃபுட் பெஸ்ட் ஆஃப் கிரேப் வைன் வி ஆர் யூசிங் கிளாத் பேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரெட் எர்த் கோட்டிங் ஆன் ரெட் கிராம். இப்போ ரெட் கிராமை ஸ்டோரேஜ் கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கவரிங் மெட்டீரியலாக ரெட் எர்த்தை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த பல்ஸ் பீட்டில்ஸோட இன்ஃபெஸ்டேஷனை ஸ்டோரேஜில் தடுக்கலாம். அதே மாதிரி நெட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டில் நம்ம யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ நெட்டு கூட மெக்கானிக்கல் பேரியர் ஃபார் மஸ்கிட்டோஸ் தான். அதே மாதிரி தான் க்ரீன் ஹவுஸில் நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஸ் ஃபார் த வெக்டர்ஸ் லைக் ஏஃபிட்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளைஸை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பேரியர்ஸாக இருக்கட்டும். ரெட் ஹேரி கேட்டர்பில்லர் மார்ச் ஆகி ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் நம்ம ட்ரென்ச்சஸ் வந்து பண்ணுவோம். அதுவும் வந்து மெக்கானிக்கல் பேரியர் தான். அந்த ட்ரென்ச்சில் கலெக்ட் ஆகிற ரெட் ஹேரி கேட்டர்பில்லர்லாம் மறுபடியும் மூவ் ஆகி அடுத்த ஃபீல்டுக்கு வந்து போக முடியாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பேரியராக இருக்கும். நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா வாட்டர் பேரியர். ஹவுஸ் ஹோல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ வாட்டர் பேரியரை வச்சு ஆண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நடுவில் எதாக இருந்தாலும் வைக்கிறது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டின் பேரியர். மெட்டாலிக் ஷீட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அரவுண்ட் த ட்ரீ ட்ரங்க்ஸ் இன் கோகனட் ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் ரேட் மேலே கிளைம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோகனட்டுக்கு நடுவில் பண்ணுறதா வந்து இந்த டின் பேரியர். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபென்சிங். மைல்ட் லெவலான வோல்டேஜில் ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங் வைக்கிறதுனால அது ரேட்டு இல்லை வைல்ட் அனிமல்ஸ் வந்து வரதை வந்து தடுக்கலாம். ஸ்டோரேஜ் பெஸ்ட்டு தடுக்கிறதுக்காக நம்ம இன்செக்ட் ப்ரூஃப் பேக்கிங் பண்ணும்போதே இன்செக்ட் ப்ரூஃப்டு பேக்கிங்காக இருக்கும்போது ஸ்டோரேஜ் பெஸ்ட் வந்து நம்ம தடுக்கலாம். இப்போ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் கண்ட்ரோல் பார்க்கும்போது மெரிட்ஸ்னு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஹோம் லேபர்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸோடைய காஸ்ட்டும் வெரி லெஸ்ஸாக இருக்கும். இது எக்காலஜிக்கலி சேஃப். அதே மாதிரி இட் இஸ் அ குட் காம்பனண்ட் ஆஃப் ஐபிஎம். இப்போ டிமெரிட் பார்த்தோன்னா அதை சோல்லி வந்து யூஸ் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் கண்ட்ரோலை மட்டும் யூஸ் பண்ணி பெஸ்ட்டு இது பண்ண முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் தான். ஸோ இட் இஸ் லிமிட்டட் அப்ளிகேஷன். அடுத்தது பார்த்தோன்னா இட் ரிக்வயர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும். ரேர்லி ஹைலி எஃபெக்டிவ். ஸோ அது சொன்ன மாதிரி அது இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காம்பனண்ட் தானே தவிர அது ரேர்லி அது மட்டும் சோலாக வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன்று சம்டைம்ஸில் இப்போ கலெக்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா லேபர் இன்டென்சிவாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த கொஷின் பார்ட். Ventilator works on which principle? Using flamethrower is example of physical control, mechanical control, chemical control, or none of the above. Question number 3 is dash is the moisture level below which storage space cannot survive. Question number 4 is alternate wetting and drying in rice fields reduces the damage caused by light increases fertility of Indian male moth. True or false? Light causes diapause disruption of all diapauing insects. Right or wrong? 3 purposes of light traps. Question number 8 is black color attracts which storage pest? Comment the right answers below. See you in the next class, guys. Until then, bye bye. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful.